செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். நாலு, 5, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகம் NCERT அறிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கையின்படி 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் 4, 5, 7, 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக NCERT அறிவித்துள்ளன. நம் நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடத்திட்ட வடிவமைப்பு பணிகளை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் மேற்கொண்டு வருகின்றன. CBSE, கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகள் பின்பற்றி வருகின்றன. இதற்கிடையே தேசிய கல்விக் கொள்கை 2020 மையமாக கொண்டு அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த NCERT முடிவுள்ளன. கலை, உடற்கல்வி, ஆரோக்கியம் மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மாதம் ரூபாய் 5000 திட்டம் 17ஆம் தேதி செயலி அறிமுகம். PM இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்புடன் வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து மாதம் ரூபாய் 5000 ஒரு முறை ரூபாய் 6000 மத்திய அரசு கொடுக்கிறது. இதில் சேர வருகிற 31ஆம் தேதி கடைசி நாள். இதில் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்க கணினியை மட்டும் மக்கள் நம்பியிருந்தனர். இதை எளிதாக்கும் வகையில் 17ஆம் தேதி புதிய செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்யவுள்ளார். கியூட் தேர்வு 2025 விண்ணப்ப பதிவு தொடக்கம். மார்ச் 22க்குள் விண்ணப்பிக்கலாம். கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் +2 வகுப்பில் எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் என தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இளநிலை முதுகலை படிப்புகளில் சேர பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றன. 2025-26 கல்வியாண்டுக்கான இளநிலை கியூட் நுழைவுத் தேர்வு மே 8 முதல் ஜூன் 1 வரை நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.qt.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இனி ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு. உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் செட் தேர்வு இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தற்போது நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை செட்டு தேர்வு நடத்தி காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.